தற்போது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் உள்ளார். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அக்கட்சியோட மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அறிவித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். காளியம்மாள் ரொம்ப பாப்புலர் ஆனவங்க, கடுமையான உழைப்பாளி, நல்ல பேச்சாளர், ஒரு மக்கள் தொண்டர். அவர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அவர் நாம் தமிழர் சார்பாக அவர் பிரச்சாரத்துக்கு அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லும் போதே அவர் அந்த கட்சியில தொடர்வது கேள்விக்குறி, சந்தேகம் என்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருந்தது. குறிப்பா சீதாலட்சுமி அந்த வேட்பாளர் இவர் வரவில்லையா என்று கேட்ட போது சீதாலட்சுமி கூறிய அந்த பதிலும் மீண்டும் இவர் நாம் தமிழரில் தொடர்வார் என்பது சந்தேகத்துக்குரியது என்ற எண்ணம் தான் அரசியல் அரங்கில் ஏற்பட்டது. இப்பொழுது அவர் சமூக செயல்பாட்டாளர் என்ற பெயரிலே அவர் மீனவ சமூக மக்கள் தொடர்பான ஒரு கூட்டத்தில் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தது. அதற்கு பிறகு அவர் இன்று கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சகோதரி வந்தால் வரவேற்போம், வராவிட்டால் நன்றி என்ற முடிவில் தான் அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் இது கடுமையான குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாமல் கட்சியிலிருந்து அவர் விலகி இருக்கிறார். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி சார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக அக்கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அறிவித்திருக்கிறார். 6 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் அவர் ஆர்வத்துடன் பணியாற்றியதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் என்னுடன் உண்மையாய் உறவாய் பயணித்த உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் என்றும் காளியம்மாள் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆறு ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பணியாற்றி வந்த காளியம்மாள் தற்போது விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இத்தனை நாட்கள் என்னுடன் உண்மையாய் உறவாய் பயணித்த உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் என்றும் காளியம்மாள் குறிப்பிட்டிருக்கிறார்.